So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம அக்ஷர் பட்டேலோட பெஸ்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவா இல்ல ரோஹித் சர்மாவா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20க்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கற பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மோதன ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நேத்து மொஹாலில கம்ப்ளீட் ஆச்சு. சோ இந்தியன் டீம் அத கம்ஃபர்ட்டபிளாவே வின் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் நடந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அக்ஷர் பட்டேல்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அக்ஷர் பட்டேல லாஸ்ட் கொஞ்ச நாளா நம்ம இந்தியன் கலர்ஸ்ல பாத்துக்க மாட்டோம். அதற்கான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏசியா கப்ல அவரு குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரியால சஃபர் ஆக வேர்ல்டு கப்பையும் மிஸ் பண்ணாரு. இந்த இன்ஜுரி ஆனது தொடையோட முன்னம் பக்கத்துல ஏற்படக்கூடிய ஒரு இன்ஜுரி. சோ இதுல அவர் சஃபர் ஆகி பெங்களூர்ல தான் ரிஹாப்ல இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. நேத்துக்கான மேட்ச்ல வேற லெவல் பவுலிங் போட்டிருந்தாரு. 4 ஓவரும் பவுல் பண்ணி 23 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு நம்மளோட அக்ஷர் பட்டேல். சோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா ரிஹாப்ல இருக்கிறதுங்கிறது டைமை வேஸ்ட் பண்றதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளோட பவுலிங் ஸ்கில்ஸை ஒரு 5 to 10% இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒர்க்கை நான் அந்த டைம்ல பண்ணேங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. ஆஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா என்னால பெரிய வேரியேஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. அண்ட் கூகுளிஸ் மாதிரியான பவுலிங் போடுறதுக்கு நான் ஒன்னும் லெக் ஸ்பின்னரும் கிடையாது. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன? நான் ஸ்டெம் டு ஸ்டெம் அட்டாக் பண்றதுக்கு தான் பார்ப்பேன். எக்கனாமியை பத்திலாம் நான் பெருசா ஒரி பண்ணிக்கிட மாட்டேன். என்னோட ஏம் ஸ்டெம் டு ஸ்டெம் அட்டாக் பண்ணணும், விக்கெட்ஸ் எடுக்கணும். இதுதாங்கிறத அவரு கிளியராவே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா கேப்டன்சி. இப்போ ஆல்ரெடி ரோஹித் அண்ட் ஹர்திக் பாண்டியான்ட்டு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் சும்மா விடுவாங்களா? சோ இந்த கொஸ்டினை கேட்க அவர் மைண்ட்ல இருக்கிறத அவர் ஓப்பனாவே சொன்னாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கம் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஃபென்டாஸ்டிக் கேப்டன்ஸ். ரோஹித்துக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ஹர்திக் பாண்டியாக்குன்ட்டு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ரீடம் தந்துருவாங்க. எப்ப என்னோட பிளான் மிஸ் ஆகுதோ அப்பதான் அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்களே தவிர மற்றபடி எல்லாமே என்னோட பிளான்ல தான் போகும். ஸோ அதுக்கு பாண்டியா அண்ட் ரோஹித் ரெண்டு பேருமே ஹெல்ப்ஃபுல்லாவே இருப்பாங்கன்னு சொல்லி அவரோட கான்வர்சேஷனை முடிச்சிருந்தாரு. சரி நம்மளும் நம்மளோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல IPL 2024க்கான ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் SRH, LSG அண்ட் DCக்கு இருக்கு. ஸோ எந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீமுக்கு அதிக கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அதை எடுத்து கண்டிப்பா நான் வீடியோவா மேக் பண்றேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.